இன்னைக்கு ஐயா சிவகுமார் அவர்களுக்கு 9வது நினைவு நாள். அதுமா இங்க நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தோம். அண்ணன் மனோகரன் வந்து இளம் சிங்கம்னு எல்லாம் சொல்றாங்க. இந்த கட்சியில வர அனைவருக்கும் சிங்கம் ஒரு வீரர்களை மட்டும்தான் இந்த கட்சியில இருக்கிறோம். நம்ம கட்சி பிளாக்லேயே பாத்தீங்கன்னா சிங்கத்தோட தான் எல்லாத்தையும் வரவேற்கிறோம். நான் அரசியல் வந்த முதல் நோக்கமே மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. நம்மளால ஏதாவது ஒரு முயற்சி, ஏதாவது ஒரு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் வந்திருக்கோம். எனக்கு அரசியலை சம்பாதிக்கணுங்கிற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இது சம்பாதிக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் முக்கால்வாசி பேர் பாத்தீங்கன்னா மக்களை ஓட்டு வாங்குறது மட்டும்தான் வராங்க. அதுக்கப்புறம் அவங்களை கண்டுக்கிறதும் இல்லை. அவங்களோட வாக்கு வங்கியா பார்த்துட்டு ஓட்டு கேட்டுட்டு அதோட போயிடுறாங்க. மக்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யறது இல்லை. சரி, நல்ல விஷயம் தான் செய்யலைன்னா அதுக்குன்னு ஒரு போலி மருந்து மாதிரி தயாரிச்சு அதே மக்களுக்கு விநியோகித்து அதுல இருந்து காசு சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி மோசமான விஷயங்கள், இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் எதிர்கொள்ளணும் தான் நான் என்னோட தொழிலையே விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். அதே மாதிரி காரைக்காலை பார்த்தா புதுச்சேரியில் இருக்கவங்க என்னமோ இதை ஒதுக்கப்பட்ட ஊர் மாதிரி ஆக்கிட்டாங்க. அங்கிருந்து முதலமைச்சராக இருக்கட்டும், எந்த ஒரு அமைச்சராக இருக்கட்டும், யாரும் இங்க மக்களோட என்ன நிலைமைங்கிறத கூட பாக்குறது இல்லை. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விதவைகள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னமும் கள்ளச்சாராயமும் இங்க நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. போதைப் பொருள் அடிமையாகி நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்கும் இன்னும் சொல்றாங்க. ஸோ இவங்களுக்குலாம் நல்ல ஒரு சுய உதவி குழு, மகளிருக்குலாம் ஒரு சுய உதவி குழு மாதிரி செஞ்சு அவங்களுக்குலாம் ஏதாவது உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இது வரைக்கும் இங்கே ஆட்சி பண்ணவங்களுக்கு ஒரு இருந்ததில்லை. ஸோ இதெல்லாம் பார்த்து பெண்கள் புயலுக்காக முதல்ல நான் பெண்கள் புயலுக்குலாம் இங்கே உதவி பண்ணணும் வந்தோம். அப்படிதான் நம்மளுக்கு மக்கள் இன்னமும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்மளோட வாழ்க்கை எங்கேயோ இருக்கு, நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்தை தான் வந்திருக்கோம். அது உங்க அன்பு ஆதரவு என்னைக்கும் தேவை. அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் நம்ம மீனவர்களை சும்மா பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஸ்ரீலங்கால இருந்து. நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, இது ஒரு கொலை குற்றம் ஒன்றும் பண்ணல. மீனவர்கள் அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக செல்றாங்க. அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம கூப்பிட்டு வச்சு பேசி இது சுமூகமா முடிக்கணுமே தவிர, இது எப்ப பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணி இது ஒரு ஓயாத. நான் சின்ன வயசுல டிவி ஆன் பண்ணும் போதுல இருந்து தெரியும், இந்த மாதிரி மீன் காரைக்காலில் தமிழ்நாட்டுல இருந்து மீனவர்கள் பிடிச்சிட்டாங்க, ராமேஸ்வரத்துல இருந்து பிடிச்சிட்டாங்க. இது காலங்காலம் நான் கேட்டுட்டே இருக்கமே தவிர இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. ஸோ அதுக்காக நான் நம்ம ஸ்ரீலங்கன் அம்பாசிடர் லாஸ்ட் டைம் 23 பேர் அரெஸ்ட் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு எங்களோட உதவிலாம் இங்கே செஞ்சு எங்களோட கான்டாக்ட்ல இங்கே எல்லாத்துக்கும் அவங்களை சந்திச்சு அவங்கள லாயர்லாம் அப்பாயிண்ட் பண்ணி எவ்வளோ சீக்கிரமா வெளில எடுத்துட்டு வந்தோம். அவங்க வெளில எடுத்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு இங்கே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அது கூட நம்ம அரசாங்கத்துக்கு தெரியாம கேட்டா மெயில் இன்னும் வரலன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. இப்போ அடுத்தது 11 பேரை இப்போ நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்தியன் அரசாங்கம் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு நிதி உதவி மட்டும் 50,000 கோடிக்கு மேல நம்ம செஞ்சிருக்கோம். இந்திய அரசாங்கம் அப்படி ஒரு நாட்டுக்கு நம்ம 50,000 கோடி நிதி உதவி செய்யும் போது ஒரு மீனை பிடிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுக்காக நான் அந்த அமைச்சர்கிட்ட பேசி அடுத்த காரைக்காலில் ஒரு 10ஆம் தேதி டு 13ஆம் தேதி வராங்க இந்தியாவுக்கு. அது ஸ்ரீலங்கன் அம்பாசிடர், ஹை கமிஷனர், அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டரை வர சொல்லி காரைக்காலில் நம்ம சைடில் ஒரு 5 பேர் குழுவும் அவங்க சைடில் ஒரு 5 பேர் குழுவும் போட்டு இதை இம்மிடியட்டா தீர்க்கணும்னு சொல்லி இப்போ வரவேற்கணும். கண்டிப்பா இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு தேவை. இது எப்ப பாரு உட்கார்ந்து நம்ம ஆளுங்க அங்கே ட்ரீட் பண்ற விதமும் சரியில்லை. ஆர்மி என்னமோ அரெஸ்ட் பண்ணா ஏதோ நம்மளோட ஒரு கொலையாளி மாதிரியும் நம்மளோட தேச துரோகி மாதிரி பாக்குறாங்க. இதெல்லாம் போக்கி நல்லா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அமைச்சு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம விவசாயத்துக்கு இன்னும் காவேரியிலேருந்து தண்ணி ஒழுங்கா வரதில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளவு அரசாங்கம் இருந்துச்சு, காங்கிரஸ் தான் இதுல ஆளுமையா இருந்தாங்க. மேலே கர்நாடகாவில் காங்கிரஸும் வந்தாங்க, பிஜேபியும் வந்தாங்க. எல்லாரும் கடைசி வரைக்கும் ஆட்சிக்கு தான் வந்தாங்களே தவிர மக்களுக்கு இது வரைக்கும் ஒரு தண்ணி குடிநீர் தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தர முடியல.
ஆனா இதே நம்ம தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு கரண்ட் கொடுக்குறோம், அவங்களுக்கு அனைத்து வசதியும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். நம்ம மொழியே வந்து அவங்களுக்கு தாராவாரத்து கொடுத்துருக்கோம். அந்த மொழியில இருந்தா அவங்களோட மொழியே பிறந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டாங்கன்னா இது எவ்வளோ ஒரு மோசமான நிலை. இதுக்கு கண்டிப்பா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே ஒரு வழி பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாம் பேசி இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா நம்ம உருவாக்கி கொடுத்து நம்ம விவசாயிகள் வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி விவசாயம் மட்டும் நம்ம எப்பவுமே வெறும் நெல் விதைக்கிறதோ இருக்கிற விவசாயம் மட்டும் பண்ணாம எப்படி விவசாயத்துல அதிகமா வருமானம் ஈட்டுறதுங்கிறதுக்கும் நாங்க ஒரு இன்குபேஷன் சென்டர், அதான் நான் சொல்லியிருக்கேன், என்னோட சொந்த செலவுல ஒரு 100 கோடி செலவுல மகளிர் மட்டும் இல்லாம அனைவருக்கும் ஒரு சென்டர் மாதிரி போட்டு அந்த சென்டர்ல வந்து இனோவேஷன், நம்ம ஒரு பொருளை வந்து எப்படி அதோட விலையை அதிகப்படுத்துறது. இப்போ நம்ம இங்க ஒரு தென்னை மரத்துல தென்னங்காய் எடுக்கணும்னா அதை எப்படி நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது, அதே மாதிரி இங்கே மீன் பிடிச்சா அந்த மீன் எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது, அது எல்லாத்துக்குமே டிஜிட்டலா பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு ஒரு இன்குபேஷன் சென்டர்லாம் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை தரத்தை உயரத்துக்கு வழி பண்ணிட்டு இருக்கோம். அது போக ஹாஸ்பிட்டலில் போனால் டாக்டர் இல்லை, மருந்தும் இல்லை. அப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும் வச்சிருக்காங்கிறது யாருக்குமே புரியாத ஒரு விஷயமா இருக்கு காரைக்கால் பொறுத்த வரைக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி ஒரு மருத்துவம் கூட செய்ய முடியலன்னா எதுக்கு இந்த அரசாங்கம்? ஒரு அம்மா வந்து ரீசெண்டாக பார்த்தா 2 மணி நேரம் அவன் குழந்தை அடிபட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அங்கே உட்காந்து காத்துட்டு இருந்தாங்கன்னா கேட்டால் டாக்டர் வரலன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் பார்க்கணும்? ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. அது மாதிரி ஃபிஷிங் ஹாபரும் இங்கே வந்து அதுக்கு ஒரு உருப்படியாக அதுக்கு ஒரு இடமோ அங்கே வந்து நிறைய இந்த ட்ரெட்ஜிங்லாம் பண்ணி வழிவகுத்து நம்ம மீனவர்கள் போட்டெல்லாம் வந்து அங்கே ஹாபர்லேருந்து கடலுக்கு ஈஸியாக போகிற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அன்னைக்கு வந்து டிராக்டர்லாம் உதவி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க படகெல்லாம் அங்கே ஈஸியாக சுலபமாக எடுத்துகிட்டு போக முடியலன்னு. அது எங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்த வாட்டி நான் இங்கே காரைக்கால் வரும்போது சில நிதி உதவிலாம் செய்ய பிளான் வச்சுருக்கோம். அப்புறம் அதானி போர்ட் நம்ம தமிழ்நாடையும் விட ஆந்திராவும் விட ஒரு மிகப்பெரிய போர்ட்டாக நம்ம இதை வல்லரசு போர்ட் மாதிரி இதை கொண்டு வரணும். ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடிங் அளவுக்கு இதை வந்து உருவாக்கணும். இந்த மாதிரி போர்ட்லாம் உருவானாதான் இங்கே இருக்க வேலை வாய்ப்புலாம் அதிகப்படுத்த முடியும். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருவாங்க, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இது அதானி கூட உட்காந்து இது எப்படி நம்ம மேன்மைப்படுத்தி எப்படி ஒரு 10,000 பேருக்கு அது வேலை வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஐயா சிவகுமார் ஐயா இருக்கும்போது தான் 1996 ஹைட்ரோ பவர் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதில் வர வருமானத்தெல்லாம் இன்னைக்கு இருக்கிற சிஎம் வந்து நலத்திட்ட உதவிக்குன்னு சொல்லி இங்கே இருக்க காசு எடுத்து கொடுத்து கடைசியில் அந்த ஹைட்ரோ பவர் சென்டரே வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நிலைமை இன்னைக்கு மோசமாக இருக்குது. இந்த கரண்ட்டு இதெல்லாம் அத்தியாவசியமான ஒரு விஷயம். இதெல்லாம் பேசிக்காக ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஒரு வாழ்வாதாரமே உயர முடியும். ஒரு வீட்டுக்கு கரண்ட் வேணும், ஒரு வேலை செய்கிற இடத்துல கரண்ட் வேணும், இண்டஸ்ட்ரீஸ் கரண்ட் வேணும். ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செஞ்சு தருவோம். அதே மாதிரி சனீஸ்வரன் கோயில், நம்ம எந்த கிரகம் நம்மளுக்கு வந்தாலும் கவலைப்பட மாட்டோம். ஆனா 7 நாடு சனி வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் கவலைப்படுற ஒரே விஷயம், நம்ம ஜாதகத்துல சனி பகவான் வந்து எப்படியோ நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாதுன்னு தான். அப்படிப்பட்ட ஒரு சனீஸ்வரன் கோயிலே இங்க இருக்கும்போது இதை ஒரு டெம்பிள் சிட்டியா உலகத்துல இருந்து அனைவரையும் தமிழர்கள் மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் டூரிசம் எப்படி இங்க வர வச்சு இந்த மாதிரி கோயிலெல்லாம் சீர்படுத்தி எப்படி நம்ம வந்து இதுல இருந்து ஒரு ரெவன்யூ ஜெனரேட் பண்றது, அங்க இருக்க ஒரு சுத்தி வாழ்ற மக்களுக்கு எப்படி ஒரு வாழ்வாதாரம் உயர்த்துறதுங்கிறத கண்டிப்பா வந்ததுக்கு அப்புறம் ஒரு டெம்பிள் டூரிசம்காகவே நம்ம பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க ஒரு டொமஸ்டிக் மினி ஏர்போர்ட் வந்து கண்டிப்பா போடணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அப்போதான் இங்க சுத்தி இருக்கிற மாவட்டங்கள் அங்கெல்லாம் இருந்து நம்ம வாழ்வாதாரம் உயருக்கு ரொம்ப வசதியா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக கடைசியா நாங்க வந்து பெண்களுக்கு நலத்திட்டங்கள் நாங்கள் என்னென்ன வந்தால் என்னென்ன ஸ்கீம்ஸுங்கிறது மாதிரி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமான 6 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு மாதம் 4,000 ரூபா, வருஷத்துக்கு 60,000 சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 2வது, வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து 1 லட்சம் பணமும் அது 10 கிராம் தங்கமும் அறிவிச்சிருக்கோம். கர்ப்பிணி பெண்களுக்கு 35,000 பணமும் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான சத்து மாத்திரைகள் அனைத்தும் ஜேசிஎம் கிட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். 4வது 6 எல்பிஜி சிலிண்டர்ஸ் இலவசமாக அனுப்பிச்சிருக்கோம்.
அப்புறம் விதவைகளுக்கு, கணவரால் விடப்பட்ட பெண்களுக்கு, ஆதரவற்ற பெண்களுக்கு, கல்யாணம் ஆகாம முதியோர்களுக்கு, அவங்களுக்குலாம் வருஷம் 50,000 பணம்ங்கிறத அறிவிச்சிருக்கோம். 60,000 பணம் அவங்களுக்கு பண வசதி செய்யணுங்கிறத அறிவிச்சிருக்கோம். அது போக நம்ம கல்வித்தரம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு ஒரு டீச்சர் கிட்ட பேசிட்டு இருந்தா சொல்றாங்க, பசங்கள்லாம் இன்னைக்கு வந்து 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புலாம் போதைப் பொருட்களை போட்டுட்டு இன்னைக்கு டீச்சர் எப்படா பெல் அடிச்சா வீட்டுக்கு போலான்னு சொல்லிங்கிற நிலைமை இன்னைக்கு அவல நிலை இன்னைக்கு இருக்கு புதுச்சேரியில, காரைக்கால்ல. ஸோ இந்த அவல நிலையை மாற்றி அரசாங்க பள்ளிக்கு பெற்றோருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாரமா இல்லாம பிரைவேட் ஸ்கூல்ல போய் நல்ல தரமான கல்வின்னு சொல்லி அவங்க கை காசை வர சம்பளத்துல பாதி காசு வந்து அவங்க படிப்புக்கே போயிடுது. அப்படி ஒரு நிலைமை இல்லாம வருஷத்துக்கு 20,000 பெற்றோர்கள் அவங்க குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா நம்ம பெற்றோருக்கு 20,000ங்கிறத அனுபவிச்சிருக்கோம் வருஷத்துக்கு. இது போக நிறைய நலத்திட்டங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது மாதிரி கேட்டாங்க, இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போயிருவீங்க, இது எப்படி சாத்தியமானு. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு 500 கோடி பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை இவங்க செலவழிக்காம வருஷம் திரும்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்க சிஎம் கேட்டா வந்து ஒரு பிளான் போட முடியல. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பணத்தை வந்து ஊழல் செய்யக்கூடாது, இது கரெக்டா கணக்கு வழக்கு கேட்கறாங்க. அந்த கணக்கு வழக்கு இவங்களால கொடுக்க முடியாதுன்னா 500 கோடியை வருஷம் திரும்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சுறாங்க. ஸோ அந்த ஒரு அவலநிலை இல்லாம நம்ம இந்த வருஷம் வர சென்ட்ரல் கவர்மெண்ட் வர ஃபண்ட்ஸ், நம்மளோட ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் வர வச்சு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு, ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் உங்க அன்பும் ஆதரவும் என்னைக்கு தேவை. நான் எப்படி என்னோட சொந்த தொழிலையும் வேலையும் விட்டுட்டு நான் உங்களுக்காக வந்திருக்கணும். அந்த நம்பிக்கையோடு நீங்களும் எனக்கு நம்பி ஓட்டு போட்டாதான், எங்களோட வேட்பாளர்களை ஓட்டு போட்டாதான் நாங்கள் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சு கண்டிப்பா புதுச்சேரியை வந்து நம்ம ஒரு உலகத்திலேயே வந்து நம்ம வியக்கத்தக்கிற ஒரு ஸ்டேட்டா மாற்றணுங்கிறது என்னோட ஒரே நோக்கம். உலகத்துக்கே நம்ம ஒரு எதிர்காட்டா இருக்கணும். நம்ம அந்த காலத்து மன்னர்கள்லாம் நம்ம மொழிக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் நம்ம இனத்துக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்க. உலகத்திலேயே முன்னோடியா இருந்திருக்கோம். இதெல்லாம் வந்து காலம் போற போக்குல நம்ம அழிக்கப்பட்டது. திரும்பி நம்ம வந்து நம்ம அதே முதலிடத்துக்கு வந்து இந்த உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டும் சொல்லி நன்றி பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.